ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெங்காய வடகம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப முறுமுறுன்னு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான வெங்காய வடகம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 உலக்கு ரேஷன் அரிசி தாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். 2 உலக்கு எடுத்து நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. எப்படி ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மொறுன்னு இந்த வடகம் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ரசம், பருப்பு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஊறட்டுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம உரலில் கொடுத்து ஆட்டிடலாங்க. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போடணும். ஒரு 3லேருந்து 4, 5, 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா லேசாக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம வலிய வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாங்க. கொஞ்சம் குறைனே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா மொறுமுறுப்பு கிடைக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா குறைன்னு இருக்குது. போதுங்க. இப்போ நம்ம அதனால் வலிச்சு எடுத்துடலாம். இப்போ 2 உலக்கு அளவு தண்ணி எடுத்து நான் காய வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடலாங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி சேர விடாமல் நீங்கள் நல்லா களி மாதிரி கிண்டணுங்க. கை விடாமல் கிண்டணுங்க. கை விட்டிங்கன்னா கட்டியாக சேர்ந்துடும். பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுலேயே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வெள்ளைப்பூடு நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்னு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேங்க. நம்ம உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சே இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். பாருங்கன்னா நம்ம வடகம் போட்டுடலாம். பாருங்கள் சூரியன் வெயில் பயங்கரமாக அடிக்குது. நான் ஒரு ஒயிட் கலர் துணி விரிச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையிலே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கையில் ஒட்டிச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. பாருங்கள் இது காயட்டுங்க. ஒரு 2 நாள் ஆகணும். பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம காஞ்சதை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொறுன்னு வருது. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம், நிறையா வடகம் வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருந்துச்சுங்க. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான வெங்காய வடகம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.